ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் நியமம். பதஞ்சலி யோக சுத்ரால சாதன பாதால வர்சஸ் 32 சௌச்சா சந்தோஷா தப்பக சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? சௌச்சானா சுத்தம், உடல் தூய்மை, உள்ள தூய்மை, நம்ம சுற்றுச்சூழலை தூய்மையாக வச்சுக்கிறது. சந்தோஷா மன திருப்தி, தபக தவம் செய்கிறது. சுவாத்தியாயனா செல்ஃப் ஸ்டடி. ஈஸ்வர் பண்ணிதானாத் அப்படின்னா சரணாகதி, இறைவனிடத்துல சரணாகதி அடைகிறது தான் ஈஸ்வர பிரணிதானாத் நியமகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இந்த நியமாவை எப்படி ஃபாலோ பண்றதுன்றத 33 verses விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கோபத்திற்கு எதிர்மறையா கருணையும், பயத்துக்கு எதிர்மறையா நம்பிக்கையும், நம்மளுடைய பேராசைக்கு எதிர்மறையா மன திருப்தியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஈஸியா இந்த நியமாவை கடைபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு கிராமத்துல ஒரு பழனின்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவர் வாழ்ந்த சூழ்நிலையில அவருக்கு எப்பவுமே ரொம்ப கோபம் தான் அதிகமா வரும். எதுக்கு எடுத்தாலும் கோவம், எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறது. ஒரு நாள் பழனி போய் ஒரு முனிவரை பார்த்தாரு. அந்த முனிவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அந்த முனிவர் அவங்க மேல கோவத்துக்கு எதிரான கருணை உணர்வை உருவாக்குனீங்கன்னா அந்த கோவத்துல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்லுவாரு. அவர் கோவப்படும் போதெல்லாம் அந்த மனுஷர் யார் மேல கோவப்படுறாங்களோ அவங்க பண்ண நல்ல விஷயத்த அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அவங்க மேல கருணை உணர்வை செலுத்தினாரு. அது மூலமா அவர் பட்ட கோவம் எல்லாமே தனிஞ்சு. இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை நீங்க எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா மாற்றம் தெரியும். கோவப்படும் போது வெளியில இருந்து அந்த கோவத்தை பாருங்க. கோவப்படுற பர்சன் மேல எதனா தப்பு இருந்தாலும் நீங்க கருணையோட அவங்க பண்ண நல்லதெல்லாம் நினைங்க. உடனே அவங்க மேல இந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சிரும். நியமத்துல நாம எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்க கூடாது, எப்படி நடந்துக்கணும்ன்றத பார்த்து நியமால நாம எப்படி இருக்கணும், நாம என்ன பண்ணணும்ன்றத பார்க்கலாம். வரப்போற வீடியோஸ்ல நியம பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. Until then, பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.